விதிகளை மீறி செயல்பட்டதால் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்தது வேளாண் துறை. குன்றத்தூரில் எலிமருந்து நெறியால் 2 குழந்தைகள் உயிரிழந்ததால் நடவடிக்கை. தடை செய்யப்பட்ட எலி மருந்தை பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் வீட்டில் அடித்ததாக தகவல். பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு சீல் வைக்க உத்தரவு. உண்மையை நிலைநிறுத்த அயராது பாடுபடும் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். தேசிய பத்திரிகையாளர் தினத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தேர்வுகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் தேர்வு முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதிய வசதி. உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி இரங்கல். இறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பிரதமர் நிவாரணம். அரசு மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்த 10 குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி மருத்துவமனையில் தீ விபத்துக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் செயல்படவில்லை என தகவல். பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பு குறித்து விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. ரஷ்யாவுடனான போரை ட்ரம்ப் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை. டெல்லியில் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் சரமாரி துப்பாக்கி சூடு. காயமடைந்த ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. வருகிற 30ஆம் தேதி திருவாரூர் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து இதயத்தை உலுக்குகிறது. உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். டெல்லியில் கடும் பனிமூட்டம் நீடிப்பதால் திக்குமுக்காடும் மக்கள். காற்று மாசை குறைக்க டெல்லி அரசின் நடவடிக்கை. யானை பசிக்கு சோளப்போரி என மக்கள் ஆதங்கம். நெல்லை மேலப்பாளையத்தில் தியேட்டர் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகள் வீசியதால் பரபரப்பு. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. பேரணாம்பட்டு அருகே ஆந்திராவுக்கு நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. கனரக வாகனங்கள் செல்ல முடியாததால் போக்குவரத்து பாதிப்பு. வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் சாம்பாரில் வண்டுகள் இருந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. நெல்லையில் இருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் பயணிகள் புகார். சென்னை கோவையில் லாட்டரி மார்டின் மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறையின் 3வது நாளாக சோதனை. கோவையில் மார்டின் இல்லம் அலுவலகங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் ரெய்டு. ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் காவி உடையில் வள்ளுவர் படம் அச்சிடப்பட்டுள்ளதற்கு வலுக்கும் கண்டனம். ஆளுநர் ரவி பதவி ராஜினாமா செய்த பிறகுதான் அரசியல் செய்ய வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்கள் காட்டம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கௌதம் மோண்டன் கைது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டவர் கொல்கத்தாவில் சிக்கினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை. நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளம். பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் 24ஆம் தேதி வரை விடுமுறை. புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதால் நடவடிக்கை.
இந்திய அணி தங்களை அனைத்து வழிகளிலும் வீழ்த்திவிட்டது. தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் எய்டன் மார்கரும் பேட்டி.